பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ஃபார் பிரியாணி. பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பிரியாணிக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லாட்டினா பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன ட்விஸ்ட் கொடுத்து இந்த சிக்கன் கிரேவி நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நாங்கள் ரம்ஜான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி. இப்போ இந்த சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவி நாங்கள் 3 கிலோ சிக்கனில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால அந்த அளவு இதில் நான் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். 3 கிலோ சிக்கன் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால அதுக்கேற்றாப்புல வெங்காயம், தக்காளி போட்டால் தான் இதில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதங்க விடுங்க. 15லேருந்து 20 காஞ்ச வத்தல் இந்த மாதிரி எடுத்து இதை நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் இந்த கிரேவிக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச வத்தல் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட விதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. விதையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிரேவியில் அது அப்படியே இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது சேர்க்கறதுனால இந்த சிக்கன் கிரேவி நல்லா ஸ்பைஸியாக இருக்க போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச வத்தல் இந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ரையாக அரைக்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ச் சேர்த்து கட் பண்ணிக்கிறதுனால இதில் வந்து நல்ல காரம் இறங்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் போடுவோம். இப்போ 3 கிலோ சிக்கன் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்க விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக, லெக் பீசஸாக இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கிற சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த காஞ்ச வத்தலோட பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருந்துச்சு. இது நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சிக்கனில் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கனில் தயிர் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்க போகுது. இப்போ யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்குகிற சிக்கனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்ப்பாங்க. அதில் வந்து அதோட கொஞ்சம் அதில் வந்து நம்மளுக்கு சாஃப்டாயிரும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நீங்கள் வினிகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தயிர் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டெக்ஸ்சரும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். தயிர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ மசாலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து காஞ்ச வத்தலை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். அதனால இப்போ இதுக்கு நம்ம மிளகா பொடி சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து அடுத்ததான் நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த தனியாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சது. தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே அரைச்சிட்டிங்கன்னா தனியாத்தூள் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் போடுறதுனால நம்மளுக்கு காரமும் அடிச்சிடும். ப்ளஸ் கிரேவியில் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விடலாம். ஒரு 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நம்மளோட சிக்கன் கொதிச்சிட்ருக்கு. இதை நான் சுத்தமாகவே தண்ணி ஊற்றலை. ஆனால் இது வேக வேக நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 70% வந்து வெந்துருச்சு. இதில் இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். சிக்கன் பீசஸ் பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்காமல் செமி கிரேவியை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும்.
எப்போ நம்மளோட சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஃப்ளேம் ஃபுல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தண்ணியை வந்து ட்ரை அவுட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு இது செமி கிரேவி ஃபார்மேட்டில் வரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு இதில் கிரேவி இருக்குது பாருங்கள். ஸோ சில பேருக்கு வந்து குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் குறைச்சிக்கவோ கூடிக்கவோ செய்யலாம். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் இப்போ நாங்கள் வந்து இதை செமி கிரேவியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன், கொஞ்சம் தண்ணி ட்ரை அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸில் இதை இறக்கிற போகிறோம் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டு கிளறி விட்டுருக்கோம். ஒரு டீஸ்பூன் இதில் பெப்பர் போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சுருங்க. அது வந்து அந்த நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். நம்மளோட சிக்கன் கிரேவியை ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்பைசியான இந்த சிக்கன் கிரேவி ஃபார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் எடுத்துடுறேன் சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி சிக்கன் கிரேவி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.